மாணவர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு 12th மார்க்ஸ் வந்திருக்கும். அந்த 12th மார்க்ஸ் வச்சு நம்ம வேளாண் கல்லூரிகள்ல அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ்ல சேர்றதுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்ஸ எப்படி நம்ம மதிப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்ல சேரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு பயோமேக்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பயோ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அதாவது பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். இப்போ நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இல்லாம நீங்க 4 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்ஸ வச்சு நம்ம கட் ஆஃப் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்ப கட் ஆஃப் வேணும்னா மேத்ஸ் மார்க்ஸ் 2ஆல டிவைட் பண்ணணும், பிசிக்ஸ் மார்க்ஸ் 2ஆல வகுக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் 2ஆல வகுக்கணும், பயாலஜி மார்க்ஸ் 2ஆல வகுத்து இந்த 4 மார்க்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கட் ஆஃப் கிடைச்சிரும். சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேத்ஸ்ல நீங்க 90 மார்க்ஸ், பிசிக்ஸ்ல 80 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில 70, பயாலஜில 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணோம்னா 90 டிவைடட் பை 2, 80 டிவைடட் பை 2, 70 divided by 2, 100 divided by 2 போட்டோம்னா இப்போ 45, 80 divided by 2னா 40, 70 by 2னா 35, 100 by 2னா 50. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 170 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்ஏயு கட் ஆஃப் இந்த மார்க் சப்போஸ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் 170 ஃபார் 200. அவ்வளவுதான். நீங்க தமிழ், இங்கிலீஷ் இல்லாம மீதி இருக்க 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதே பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மேத்ஸுக்கு பதிலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோட மார்க்ஸ், பிசிக்ஸ் மார்க்ஸ், வேதியியல் மார்க்ஸ், பயாலஜி மார்க்ஸ் இந்த 4 மார்க்ஸ் தான் நமக்கு வேணும். சேம் வைஸ் கட் ஆஃப் என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் மார்க்ஸ் 2ஆல டிவைட் பண்ணிக்கணும், பிசிக்ஸ் மார்க்ஸ் 2ஆல டிவைட் பண்ணிக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் 2ஆல டிவைட் பண்ணிக்கணும், பயாலஜி மார்க்ஸ் 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர்ல 93 எடுத்திருக்கீங்க, பிசிக்ஸ் 90, கெமிஸ்ட்ரி 80, பயாலஜி 94னா கட் ஆஃப் 93 டிவைடட் பை 2 பிளஸ் 90 டிவைடட் பை 2 பிளஸ் 80 டிவைடட் பை 2 பிளஸ் 94 டிவைடட் பை 2. 93 2ஆல டிவைட் பண்ணோம்னா 46.5, 90 2ஆல டிவைட் பண்ணோம்னா 45, 80 2ஆல டிவைட் பண்ணா 40, 94 2ஆல டிவைட் பண்ணா 47. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 178.5. அப்போ நமக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் 178.5 ஃபார் 200. இதே பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, பியூர் சயின்ஸ்னா நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இந்த 4 சப்ஜெக்டும் படிச்சிருப்பீங்க. நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ண மாதிரியே தான் இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்ஸையும் ஒன்னொன்னையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், பிசிக்ஸ்ல நீங்க 90 எடுத்திருக்கிறீங்க, வேதியியல்ல 80, தாவரவியல்ல 96, விலங்கியல்ல 100 எடுத்திருக்கீங்கன்னா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இயற்பியல்ல எடுத்த மார்க்கு 2ஆல வகுத்துக்கணும், வேதியியல்ல எடுத்த மார்க்க 2ஆல வகுத்துக்கணும், தாவரவியல்ல எடுத்த மார்க்க 2ஆல வகுத்துக்கணும், விலங்கியல்ல எடுத்த மார்க்க 2ஆல வகுத்துக்கணும். இந்த 4 மார்க்கையும் ஆட் பண்ணிடணும். ஸோ 90 2ஆல வகுத்தா 45, 80 2ஆல வகுத்தா 40, 96 2ஆல வகுத்தா 48, 100 2ஆல வகுத்தா 50. எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிற மார்க்கு 183. அப்போ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட், அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இந்த 4 சப்ஜெக்ட வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்ல கட் ஆஃப் கால்குலேட் பண்ணா இந்த எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கிடைக்கிறது 183. இதே போலதான் உங்க மார்க்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அக்ரிக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் தென் அ ஜாப், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நோப்லஸ்டான ஒரு ப்ரொஃபஷன். இத நீங்க இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணி நீங்க ஃபியூச்சர்ல சாதிக்க போறீங்க இல்லையா, அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.